மதுரை ஒத்தக்கடையில் நடந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அப்போது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு கெட்டுவிட்டது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் அரசின் மீது சுமத்தினார். மதுரை பலவிதமான மாற்றங்களுக்கு வித்திடும் மண். அந்த வகையில் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து வீட்டுக்கு அனுப்பும் மாற்றத்தை கொண்டு வரும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்றார். சென்னைக்கு ஏப்ரல் 10ஆம் தேதி அமித்ஷா வந்தபோது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்து 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என அறிவித்தார். அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உடனிருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என அமித்ஷா கூறியதாக கேள்வி எழுந்தது. அதற்கு எடப்பாடி கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி என்றே அமித்ஷா சொல்லவே இல்லை. அவர் கூறியது டெல்லிக்கு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு என் பெயரை சொன்னார் என்றார். அதிமுகவின் மூத்த தலைவர் தம்பிதுரை 2026 வெற்றி பெற்று எடப்பாடி தனியாகத்தான் ஆட்சி நடத்துவார், கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடமே கிடையாது என திட்டவட்டமாக மறுத்தார். இந்த நிலையில்தான் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என அமித்ஷா உறுதியாக பேசியுள்ளார். தமிழகத்தில் தங்கள் கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் என்றுதான் அமித்ஷா கூறினார். அதற்கான முக்கியத்துவம் எடப்பாடிக்கு கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு ஏற்கனவே அதிமுக வட்டாரத்தில் உள்ளது. அதற்கு உதாரணம்தான் கூட்டணி அறிவிப்பு தொடர்பான நிகழ்ச்சியில் எடப்பாடி ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமித்ஷா மட்டுமே மொத்த அறிவிப்புகளையும் வெளியிட்டதாகும். இந்த சூழலில் கூட்டணி ஆட்சி கிடையாது என அதிமுக கூறி வருகிறது. இந்த நிலையில் இதற்கு நேர் எதிரான அறிவிப்பை அமித்ஷா வெளியிட்டுள்ளார். இதனால் எடப்பாடி அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி பொருந்தா கூட்டணி என திமுக போன்ற கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதனை மேலும் வலுப்படுத்தும் விதமாக அமித்ஷாவின் பேச்சு அமைந்துள்ளது. அதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட மருது அழகராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் கேள்வி ஒன்று எழுப்பியுள்ளார். அதில் 2026 அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் அமித்ஷா உறுதி. அப்ப மானஸ்தர் எடப்பாடி பாஜகவுடனான கூட்டணியை நாளைக்கே முறித்துக் கொள்வதாக அறிவிப்பாரோ என கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு கூட்டணி முறியுமோ என்ன நான் சொல்றது போன்ற ஹேஷ்டாக்குகளையும் பதிவிட்டுள்ளார். அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ வசம் சிக்கியுள்ள அதிமுக புள்ளிகள் தொடர்பான ஆவணங்களை வைத்து மிரட்டியே அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கப்பட்டுள்ளதாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது. அதில் எடப்பாடி மற்றும் அவரது உறவினர்கள் தொடர்பான வழக்குகளும் அடங்கும் என தெரிகிறது. அதே நேரம் பாஜகவுடனான கூட்டணி முடிவு அதிமுகவின் முக்கிய மற்றும் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே பிடிக்கவில்லையாம். பாஜகவின் வலியுறுத்தலை ஏற்று கூட்டணி அமைத்தும் தனக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்பதே எடப்பாடியின் குமரலாகவும் உள்ளதா? இதனால் வருவதை பார்த்துக் கொள்ளலாம் என கூட்டணியில் இருந்து விலகுவாரா அல்லது வழக்குகளை ஒதுக்கி தள்ள கூட்டணியை தொடர்வாரா என்பது அக்கட்சி தொண்டர்களின் கேள்வியாக உள்ளது. மேலும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிலையை எடப்பாடி கருத்தில் கொள்ள வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்து வருகின்றனராம். எப்போதுமே எடப்பாடியை முழுமையாக நம்ப முடியாத நபர் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் பாஜகவை கழற்றிவிட்டு இறுதியில் விஜயுடன் கூட்டணி அமைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கூட்டணி அமைந்தால் திமுக கூட்டணியை எளிதாக தோற்கடித்து 100% சான்ஸ் இருக்கு. இதைதான் எடப்பாடியும் அதிமுக தொண்டர்களும் விரும்புகிறார்கள்.